கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய. இந்த நவீன காலகட்டத்திலே வாழக்கூடிய நாம், நமது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறார்கள். தங்களை காட்டிலும் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்ல உயர்வான கல்வியை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அது நிமித்தமே அவர்கள் சமுதாயத்தில் மதிப்பு உள்ளவர்களாகவும் நல்ல பொருளாதார பாதுகாப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட பொருளாதார நோக்கத்துடன் மற்ற எல்லா காரியங்களையும் பின்தள்ளிவிட்டு எல்லா துறைகளிலும் போட்டி தன்மையுடன் வெற்றி பெற நம் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறார்கள். அப்படிதான் நீங்கள் நானும் காணப்படுகிறோம். இப்படி இந்த முறையில் நேர்மையும் பின்னாக தள்ளப்படுகிறது. மக்களிடையே நீதி இல்லாமல் ஒழுக்க நடத்தை உலக நடக்கையோடு மதிப்பிட்டு தெய்வத்திற்கு ஈடுபாடு இல்லாமல் தெய்வத்தோடு ஆலோசனை கேட்காமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து எதற்காக நீங்கள் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுவும் சாத்தானுடைய ஒரு வஞ்சகமான ஒரு தந்திரமான ஒரு செயல். நாம் பரலோகத்தை அடைவதை தடுப்பதற்கு என்ன என்று அறியாமல் இருக்கிறோம். எலின்ஸ்வீட் அவர்கள் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு சத்தியமானது மாபெரும் போராட்டம் என்ற புஸ்தகத்திலே அவர் சொல்கிறார்கள். உண்மையாகவே மனம் மாறிய பெற்றோர்கள் தங்கள் இல்லங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தாங்கள் அறிந்த கொள்கைகளை வெளிப்படுத்துவார்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் தங்கள் குழந்தைகளை சரியான வழியில் பயிற்றுவித்து தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காக இருக்கிறது. குழந்தைகளின் இருதயங்களில் சுய கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையும் வளர பெற்றோர்கள் கர்த்தருடைய 10 கட்டளையை இசைந்து வாழ ஊக்குவிக்க வேண்டும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பெற்றவர்களாகிய நமக்கு தேவனுடைய பணிக்கென அவர்களை நல் ஒழுக்கமுடன் வளர்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை நீதியாக வளர்க்க வேண்டும். வெற்றிகரமான வாழ்க்கைக்காக நம்முடைய ஆத்மாவை வென்ற பெரியவர்களாக இருந்து மற்றவர்களுக்கும் ரட்சிப்பை அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற மேலான ஒரு சத்தியத்தை கற்றுத்தர வேண்டும். யாராக இருந்தாலும் நம்முடைய இலக்கங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய நோக்கம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதாக மட்டுமே இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் பிரகாசிக்கிற ஒரு ஒளியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நான் மறைத்து வைக்காமல் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க கொடுக்க வேண்டும். பரலோக வீட்டை நாம் பற்றி அடையத்தக்கதாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நாம் பூலோக வாழ்வில் ஒரு முக்கியமாக காணப்படுவதில்லை. நாமும் நமது குடும்பமும் அந்த கடைசி நியாயத்தில் நின்று காக்கப்படுவோமா? எனவே நியாயத்தீர்ப்பு நமக்கு சமமையாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை பேணி காப்போம். இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் நாம் சாட்சியாக வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.